நாடாளுமன்றம் நடுவண் அரசின் சட்டம் இயற்றும் அங்கமாக திகழ்கிறது. இந்திய நாடாளுமன்றம் 3 பகுதிகளை கொண்டுள்ளது. 1. குடியரசுத் தலைவர், 2. ராஜ்யசபா என்னும் மாநிலங்களவை, 3. லோக்சபா எனும் மக்களவை. நாடாளுமன்றமானது மாநிலங்களவை எனும் மேலவையும் மக்களவை எனும் கீழவையும் கொண்டது. அதனால தான் ஈரவை சட்டமன்றம் என்று அழைக்கப்படுகிறது. தமிழகத்திலிருந்து நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை பார்க்கலாம். 1. மாநிலங்களவை. மாநிலங்களவைக்கு 18 உறுப்பினர்களும் மக்களவைக்கு 39 உறுப்பினர்களும் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். அடுத்ததாக நாடாளுமன்ற கூட்டத்தொடர். மொத்தம் 3 இருக்குது. 1. நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர். இது பார்த்தோம்னா பிப்ரவரி முதல் மே வரை. அடுத்ததாக மழைக்கால கூட்டத்தொடர். இதை பருவகால கூட்டத்தொடர்னு சொல்லலாம். ஸோ இது ஜூலை முதல் செப்டம்பர் வரை. லாஸ்ட்டாக 3வதாக குளிர்கால கூட்டத்தொடர். இது பார்த்தோம்னா நவம்பர் மற்றும் டிசம்பர்.